ஏற்கனவே என் குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு தான் ஓடி போய் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அந்த வாழ்க்கை 2 வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடையாளம் தான் இந்த குழந்தை. நான் அப்போ தனிமரமாக தான் நின்னேன். இப்போ தான் எங்கள் வீட்டில் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. வீட்டு வாடகையும் அவங்க தான் தராங்க. ஆனால் இன்னும் அவங்க என்னை முழுசாக மன்னிச்சு ஏற்றுக்கல. அவங்க என்னை முழுசாக மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். திரும்பவும் நான் அசிங்கப்பட விரும்பலை. கவலைப்படாத சரஸ், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நீ வேணா பார், ஒரு நாள் நான் எல்லா பிரச்சனையும் தாண்டி உன்னை வந்து கல்யாணம் பண்ணுவேன். வரேன். ஐ மனோஜ், அது கீழே வையா. வா, இந்த பொண்ணை பாரு. இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கிறா பாரு. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு பாருடா. உன்கிட்ட எத்தனை தடவைமா சொல்கிறது? எனக்கு எங்கேயும் பொண்ணு பார்த்துட்டு நம்ம சொந்த பந்தத்துக்கெலாம் ரொம்ப பிடிச்ச பொண்ணுடா இது. பொண்ணை பாரு ஒரு ஐட்டம். வேண்டாம்மா. ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? அதையாச்சும் உண்மையை சொல்லு. யாராவது உன் மனசில் இருக்கிறாளா? அப்படிலாம் யாரும் இல்லைம்மா. என் மனசில் ஏதோ பொண்ணு இருக்குது. அதை உன்கிட்ட நான் சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்டியேம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளையும் மறக்க முடியல, உன்கிட்டையும் சொல்ல முடியல. அவளும் என்னை இன்னும் ஏற்றுக்கல. அவள் என்னை ஏற்றுக்கிட்டாவது உன்கிட்ட நான் வந்து சொல்லுவேனேம்மா.